வணக்கம் நண்பர்களே. 52வது அதிகாரத்துல நம்ம முதல் குறள பார்க்கிறோம். 2வது குறள் என்னன்னா, வள்ளுவர் சொல்றாரு, "வாரி பெருக்கி வளம்படுத்து." உற்றவை ஆராய்வான் செய்க வினை. ரொம்ப அ நமக்கு வள்ளுவர் இந்த ஒரு ஒரு 2 அடி இந்த குறள்ல அந்த சொல்கள் அவரு போடும்போது அந்த சொற்கள் எல்லாம் அதாவது உலக அளவுக்கு அதான் அ ஔவையார்னு சொன்னாங்க. இன்னைக்கு இந்த திருக்குறள பற்றி சொல்லும்பொழுது, அ அப்படியோ அது அந்த சொற்கள்ல எவ்வளவோ வந்து அ அர்த்தங்கள் உள்ளது அப்படிங்கிறத ஒரு சொல்றதுக்காக அந்த இதுகள் எல்லாம் அ என்ன அ அணுவை அணுவை துளைத்த குறள் அப்படிங்கிற மாரி இதெல்லாம் ஒண்ணு வந்து சொல்லியிருப்பாங்க. அவ்வளவு மீனிங் அவ்வளவு பொருள் பொதிந்த வார்த்தை. அதே மாரிதான் இப்ப இத நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம அ இது இந்த இதனுடைய பொருள் இந்த தெரிந்து வினையாடல் அப்படிங்கிறதுக்கு இந்த 2வது குறள்ல வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க விலை அப்படின்னு சொல்றார். நீ ஒருவனுக்கு ஒரு 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 நாட்டுல ஒரு மன்னர் இருக்காரு. அவர் ஒரு முக்கியமான நாட்டுல உள்ள ஒரு பெரிய சிக்கலான நேரங்கள். அந்த நேரங்கள்ல அவர் சரியான ஒரு ஆள வச்சு நம்ம செய்யணுமே அப்படிங்கும் பொழுது, ஆளை தேர்ந்தெடுக்கணும். அப்போ அவரு என்ன செய்றாருன்னா, அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால், அவன் வாரி பெருக்கி அதாவது ஒரு வாரி அப்படிங்கிறது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அத கொண்டு சேமிக்கிறது. பெருக்கிங்கிறது அவர் ஆ ஒன்றை பலவற்றாக பெருக்குதல். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு ஒருவனை ஒரு தொழிலிலே ஈடுபடுத்தும்போது, அவன் அ அங்க உள்ள அ சில வேஸ்டேஜஸ் எல்லாம் அதுக்கப்புறம் அந்த அலங்கோலமா இருக்கக்கூடிய அந்த இது எல்லா இடங்கள்லயும் கண்ட இடங்கள்லயும் குப்பைய போட்டு வச்ச மாரி இருக்கக்கூடியது. இதுகளை எல்லாம் அந்த வரக்கூடியவன் வாரி அவ்வளத்தையும் ஒன்று கூட்டி, அந்த குப்பைகளை எல்லாம் ஒன்று கூட்டி, அதை அடுக்கி வைத்து, எல்லாவற்றையும் அதை நல்ல முறையிலே செய்து, அதற்கு பின்னால் பெருக்கி, அதுக்கப்புறம் இந்த இத இன்னும் நல்லபடியா அந்த இருக்கக்கூடியவைகளை எல்லாம் பெருக்க வேண்டும். வாரி பெருக்கி அ வளம்படுத்து.
அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு வளமான ஒரு சூழ்நிலைக்கு அவன் கொண்டு வர வேண்டும். வளம்படுத்த உற்றவை ஆராய்வான் செய்கிறவன். அதுக்கப்புறம் வந்துகிட்டு அஹ், ஓ- என்ன நடந்திருக்கு, என்ன ஒரு காரணம், இன்னும் இதை வந்து நல்லபடியா செய்யணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இதை பற்றி சிந்திக்கக்கூடியவன். உற்றவை ஆராய்வான் செய்கிறவன். இப்போ ஒரு இடத்துல வந்து அந்த வேலைக்கு போடும்போது இப்படிப்பட்டவர்களை அவ்வளவு தூரத்துக்கு சும்மா வந்துகிட்டு போட்டிருக்காரு, ஒரு வேலைக்கு போட்டோம்னா அங்க இருக்கிற குப்பையை பத்தி அவன் கவலைப்படாம அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கிறது. எதையும் வந்து அஹ், அதை வந்து ஒரு தூக்க துடைக்க அந்த இதுலாம் இதெல்லாம் செய்யறது கிடையாது. எங்க மெஜரா கோர்ஸ்ல நான் வந்து ஒரு அதிகாரி, அவரு அவர் பேரு சங்கர சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லி, அவரு அவர் வந்து ஒரு நல்ல அதிகாரி. அவர் வந்து எப்படின்னா, அதாவது அந்த வேலைகளை பற்றி சொல்லி கொடுப்பார். நீங்க வந்து அந்த நேரத்துல வந்து நீங்க சும்மா இருந்துகிட்டு இருக்கிறீங்களே, அந்த நேரத்துல வந்து அத வந்து இந்த இடங்கள நீங்க அத வந்து கிளீன் பண்றதுக்கு பையங்க இருக்காங்க. அவங்கள வச்சு அதை செய்றாங்க. அதெல்லாம் ஒரு இடத்துல வந்து சேர்த்தாங்க. இதுகளை எல்லாம் கொஞ்சம் அடுக்கி வச்சாங்க. அப்படி வந்து அந்த ஒரு வேலைய வந்து எடுத்து செய்றதுக்கு சொல்லிக் குடுப்பாரு எங்களுக்கு. அப்ப கூட நமக்கு வந்து என்ன போட்டுக்கிட்டு வேலைய போட்டு போட்டு அதை செய் இதை செய்யுங்கிற மாதிரி இருக்கும்னு நம்ம நினைச்சோம். ஆனா அது வந்து செய்யறது நமக்குத்தான் நன்மை. இந்த மாதிரி காரியங்களை வந்து நாம செய்யத்தான் அந்த வேலையில வந்து நமக்கு ஒரு பற்று, அந்த வேலையில வந்து ஒரு பிடித்தம், அந்த வேலை வந்து அந்த கம்பெனியினுடைய வளர்ச்சி, அதெல்லாம் நம்முடைய வளர்ச்சி. எங்க கம்பெனி வந்து தூத்துக்குடியில அப்படி வளர்ந்துகிட்டு இருந்த கம்பெனி வந்து எங்க வந்து மிஸ்டேக் ஆச்சுன்னு தெரியல. இன்னைக்கு வந்து இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. எங்க மிஸ்டேக் நடந்தது? சங்கர சுப்பிரமணியம் மாதிரி அவரெல்லாம் வந்து நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவரும் ஒரு தன்னுடைய ஏஜ்ல அவர் ஒரு ரிட்டையர் ஆனார். யாரு என்ன தப்பு பண்ணாங்க, ஏன் எப்படிப்பட்ட மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உள்ளது? நாங்க வேலை பார்த்தா அந்த மெஜினா கோர்ஸ் கம்பெனி மாதிரி ஒரு நல்ல ஒரு எல்லா சிஸ்டம்களும் வந்து ஃபாலோ பண்ணுன ஒரு கம்பெனி இன்னைக்கு வந்து இந்த ஒரு சரியான ஒரு கம்பெனிய வந்து ஒரு இடத்துலயும் பார்க்க முடியல. ஆனா வந்து ஒரு 100 வருஷ காலம் இந்த தூத்துக்குடி ஊர்ல இருந்த அங்க வந்து இந்த மாதிரிதான். அந்த அதிகாரிகள் வந்து மேல இருக்கிறவங்க அவ்வளவு பேரும் சங்கர சுப்பிரமணியம் மாதிரியே நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேர் அப்படியெல்லாம் இல்ல. ஆனா அவருடைய பொறுப்பு வந்து எங்களுக்கு அவர் அப்படி வருவார். நாங்க எங்களுடைய குடோனுக்கும் எங்க கம்பெனிக்கும் வந்துகிட்டு போய் என்ன ஒரு 5 நிமிஷம் சைக்கிள் தூரம் தான். அப்படின்னா அது வந்து பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து அப்படின்னு சொல்லி அஹ், செய்யக்கூடிய. ஆமா. அங்க இருக்க வேலை பார்க்கக்கூடிய நாம வந்து என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா, நாம சோம்பல் படுறதோ, வைக்கிறதோ அதெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. மாறி பெருக்கி வளம்படுத்து உற்றவை அஹ், ஆராய்வான். எப்படி சொல்ற? உற்றவை ஆராய்வான். ஏன் ஏன் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உற்றவை ஆராய்வான்.
செய்கிறது. அவன வந்து நீ வேலையில போடு. சங்கர சுப்பிரமணிய சாருக்குலாம் வந்துட்டு அந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்டென்ஷனோ ஏதோ எந்தமான ஒரு கிடைச்சுமான்னு எனக்கு தெரியல. அப்படி வந்து ஒரு அதிகாரிகள் அவங்க வந்து அந்த ஆட்களை வந்து வேலையில வந்து அவங்க போடும்போது அப்படி வந்து அந்த வேலையை வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி செய்யணும். நீ என்ன இதை ஏன் வந்துகிட்டு இப்ப சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க? அந்த இதுகளை வந்து அந்த இடம் வந்து அந்த இடம் இந்த ஒரு கிளீனா இல்ல ஒரு குப்பை மாதிரி அதுல போட்டு வச்சிருக்கீங்கன்னா அது என்னன்னு நீங்க பாருங்க. பார்த்துட்டு அதை ஒழுங்கு பண்ணுங்க அப்படின்னு. இப்படி வந்து இருக்கக்கூடிய அந்த நிலையத்தான் திருவள்ளுவர் வந்து அந்த நீங்கள் வந்து அந்த தொழில வந்து ஒருவனை ஈடுபடுத்த அவன் வந்து எப்படிப்பட்டவனாக வந்து இருக்க வேண்டும், அவனை நீங்கள் இப்படிப்பட்டவனாக ஆக்க வேண்டும். அப்படிதான் சொல்றாரு. அவனை நீங்கள் அப்படிப்பட்டவனாக ஆக்க வேண்டும் தான் சொல்றாரு. செய்க வினை. சரி நண்பர்களே, அடுத்தது அடுத்த குரல் என்ன சொல்றாங்க? அதுவரை நன்றி.